ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரீஸில் உள்ள எக்ஸசைஸ் சம் 8th சம் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள். கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் குட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 1 ஸோ அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எழுத முச்சுல எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம சம்மில் யார் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த இதை அப்படியே எழுதிக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் அது ஆன் இயர் 2007 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர் எழுதிக்கணும். ஃபார்மேட் எப்படின்னா, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், லெஜர் ஃபோலியோ, அப்புறம் டெபிட், கிரெடிட். இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், அக்டோபர். அப்போ 1 அக்டோபர் போட்டுக்கணும் 2017 இப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் குட்ஸ் கொஷின் எவ்வளோ 40,000 குட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் டு சசிகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 40,000. இதுக்கு நரேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, introduce goods இல்லாட்டி being commenced with goods அந்த மாதிரி நம்ம நரேஷன் எழுதிக்கலாம் இதுக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், அக்டோபர் 3 அப்போ 3 அக்டோபர் போட்டுக்கணும் 2017. கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த பிஸ்னஸ் 60,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா கேஷ் உள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 2. இதுவும் சசிகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் எவ்வளோ 60,000. இதில் கொஷினில் கொடுத்த மாதிரியே பீயிங் கேஷ் இன்ட்ரடியூஸ் அந்த மாதிரி நம்ம என்னனாலும் நரேஷன் எழுதிக்கலாம். ஆனால் பீயிங் கண்டிப்பாக போடணும் நரேஷனில். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், 4 அக்டோபர். அதில் பாருங்கள், குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட் 70,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அருள் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம கேஷுக்கு வாங்கலை, கடனுக்கு வாங்கியிருக்கோம். அதனால் அந்த கிரெடிட்டாரோட நேமை தான் மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் 70,000, அதை அப்படி போட்டுருங்க. இதுக்கு பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், ரிட்டன் குட்ஸ் டு அருண் அப்படின்னு இருக்குது. இது எப்போ அப்படின்னா 6th அக்டோபர் அன்னைக்கு ரிட்டன் குட்ஸ் டு அருண் அப்படின்னு இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கோம்னா 10,000 அப்படின்னு இருக்கும். இப்போ 4th அக்டோபரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே குட்ஸை நம்ம அருளுக்கு ரிட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டன். இப்போ யாருக்கு ரிட்டன் பண்ணியிருக்கோம், அருளுக்கு ரிட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ அருள் இஸ் அ ரிசீவர். அப்போது அருள் அக்கௌண்ட் டெபிட் டு பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதனால் அருள் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை ரிட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ டூ பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருணும். இதில் நரேஷன் என்ன எழுதணும் அப்படின்னா, பீயிங் குட்ஸ் ரிட்டன் டு அருள். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், பெய்டு கேஷ் டு அருள் ஆன் கிரெடிட். என்றைக்கு அப்படின்னா 10th. இப்போ 10th அக்டோபர் அதை போட்டுக்கணும் 2017. பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ட்ரி அப்போ அருள் அக்கௌண்ட் டெபிட் to cash account, being cash paid to Arun. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் 60,000. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், சோல்டு குட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட் 30,000. இதுக்கு என்ன என்ட்ரி பண்ணணும், முதல்ல என்ன டேட்டில் பண்ணியிருக்கோம் 15th அக்டோபர் 2017 அதை போடணும். யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சந்தருக்கு பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு பண்ணியிருக்கோம். அப்போது யார் ரிசீவர், சந்தர் தான் ரிசீவர். அப்போது சந்தர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், பீயிங் குட்ஸ் சேல்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் 60,000.
நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். 18th October 2017 சந்தர் ரிட்டன் குட்ஸ் ஒர்த்து 6,000. அதாவது வந்து நம்ம சேல்ஸ் பண்ண குட்ஸை வந்து சந்தர் வந்து நம்மளுக்கு ரிட்டன் பண்ணியிருக்காரு. 6,000 ஒர்த்துக்குள்ள குட்ஸை வந்து நம்மக்கிட்ட ரிட்டன் பண்ணிட்டாரு. இதுக்கு என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டெபிட் டு சந்தர் அக்கௌண்ட் being goods return. எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு? 6,000. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 23,000. 8ஆம் தேதி நடந்திருக்குன்னா 20ஆம் தேதி பண்ணியிருக்காரு. ஃபுல் செட்டில்மெண்ட் 23,000. சாரி, இங்கே வந்து 30,000க்கு தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இப்போ 20ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு. 23,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அப்போ என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 30,000க்கு அவருக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு கேஷாக கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளோ? 23,000 தான் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வந்து மிச்சம் எவ்வளோ இருக்குது? 7,000 இருக்கா? அப்போ அந்த 7,000 வந்து நம்ம அவருக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ டிஸ்கவுண்ட் அலௌடு அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 7,000 டூ யாருக்கு கொடுத்துருக்கோம்? சந்தர் அக்கௌண்ட். எவ்வளோ? 30,000 இங்கே போட்டுருக்கோம். ஏன் இங்கே டிஸ்கவுண்ட் அலௌட் வந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து 30,000க்கு அவருக்கு சேல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 15ஆம் தேதி சேல் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஷினில் நெக்ஸ்ட்டு வந்து 20ல் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, ஃபுல் செட்டில்மெண்ட் ரிசீவ் கேஷ் ஃப்ரம் சந்தர் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ ஃபுல் செட்டில்மெண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 23,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து 23,000 டெபிட் டூ கேஷ் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். இப்போ 30ல் வந்து 23 தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். மீதி 7,000 வந்து நம்ம அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெபிட் 7,000 டூ 25 October 2017 என்ன என்ட்ரினா, பெய்டு சேலரிஸ் த்ரூ இசிஎஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்போ வந்து இசிஎஸ் த்ரூ இசிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா, சேலரி அக்கௌண்ட் டெபிட் சேலரிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இங்கே வந்து கேஷ் வராது, ஏன்னா கேஷ்ன்னு கொடுக்கல, இசிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ? 2,000 being salary paid through ECS. நெக்ஸ்ட் இதை லாஸ்ட் என்ட்ரி பாருங்கள். 30 October 2017 சசிகுமார் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் ஒர்த் 10,000. குட்ஸை வந்து பர்சனல் யூஸுக்காண்டி எடுத்திருக்காங்க. அப்போது ட்ராயிங் பர்சனல் யூஸுக்கு எடுத்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டூ இங்கே வந்து கேஷ் எடுக்கலை, குட்ஸை தான் எடுத்திருக்காங்க. அப்போ டூ ஸ்டாக் அக்கௌண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க? 10,000 being stock taken for personal use. அவ்வளோதான். 8th சம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெட்ஜர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.